பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களையும் குருபகவானின் ஆதிக்கத்தையும் உடைய மீனராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 11 12ஆம் இடத்து அதிபதி சனி இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி உங்களுடைய ராசியிலே இருக்கார். இது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற பார்ப்போம். நட்சத்திர வாரியாக என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிற பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படின்னா 29/3/25 30/4/25 வரைக்கும் சனிவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். ஒரு மாதம் 1.5 மாதம் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமணமே எனக்கு நடக்கலை, இது வரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறதுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி காதல் திருமணம் நடக்கும். நீ செய்கிற தொழில் எதுவானாலும் சரி தான், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த குறுப்பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி 30/4/25 30/3/26 வரைக்கும் சனிவானது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் வேலையில் இடமாற்றம், அதாவது விரும்பிய இடமாற்றம், அரசு மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கட்சி மாறுதல், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் சம்பவங்கள்லாம் நடக்கும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் ஓரளவு லாபம் கிடைக்கும். லாபம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள்கிட்ட கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நேர்த்தி கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புலையும் இருக்குது. 30/3/26 8/6/27 வரைக்கும் சனிபாவன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அரசு வேலை கிடைக்கிறது. அரசியலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. புதிய வீடு வாங்குறது, புதிய நிலம் வாங்குறது, இது மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும். கோச்சாரப்படி மிதுனத்தில், அதாவது ஆணி மாதத்தில் நட்சத்திர அதிபதி குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு 80% நல்ல பலனத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி 20% அசுப பலன் இருக்குது. அந்த 20% ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் 80% நல்ல பலனையும் கொடுக்குற மாதிரியான அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசி இல்லை லக்னம், அதில் சனிபகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னா உங்கள் ராசி மீனராசியிலே சனி இருந்து அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணார் அப்படின்னா, இப்போ கோச்சரப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 100% நல்ல பலன்களை தான் கொடுப்பார். அதனால் சனி பகவானை பற்றி தனுசு ராசிக்காரர்கள், இந்த மீனராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/25 30/4/25 வரைக்கும் சனிபகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத திடீர் யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாட்களாக பிரிஞ்சிருக்காங்க கணவன் மனைவி அப்படின்னா அவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. உங்கள் குழந்தைகளோ அல்லது நீங்களோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளோ படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் குழந்தைகள் திருமணம் இருந்தால் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் அந்த பலன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 30/4/25 30/3/26 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் வீடு நிலம் இதில் பராமரிப்பு செலவு ஏற்படும். புதிய நிலம் வாங்குறது, இடம் மாறுறது, தொழிலை விரிவுபடுத்துறது, இது மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30/3/26 8/6/27 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போய் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு மேல் படிப்புக்காக நாங்கள் வெளிநாடு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். குழந்தை இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதில் நல்ல தேர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு புகழை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவில் வருவாங்க. ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான புகழை பெற்றோருக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இது மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரப்படி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணார் அப்படின்னா 80% சுப பலன் கிடைக்கும். 20% அசுப பலன் கிடைக்கும். அதனால் சுப பலன் தான் அதிகமாக 80% இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதே மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சுனாக்கா 100% நல்ல பலன் கிடைக்கும்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/25 30/4/25 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய துணை, இப்போ நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி மூலமாகவும், பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் மூலமாகவும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ இடம் வாங்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய துணை உங்களுக்கு அந்த உதவியை செய்வாங்க. ஒரு பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் நீங்கள் உதவியை கேட்டீங்க அப்படின்னா அவங்களும் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிர்பாராத லாபம் கிடைக்கும். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. 30/4/25 30/3/26 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும் காலம் வரைக்கும் உங்களுக்கு 100% நல்ல பலனே கிடைக்கும். அதே மாதிரி 30/3/26 8/6/27 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டமும் உங்களுக்கு 100% நல்ல பலனே கிடைக்கும். அப்போ மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் உங்களுக்கு எந்த பாதமும் கிடையாது. 100% நல்ல பலன் தான் கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரப்படி பார்க்கும்போது ரிஷபத்தில், அதாவது வைகாசி மாதம், கன்னியில் புரட்டாசி மாதம், தனுசில் மார்கழி மாதம், இந்த காலகட்டங்களில் புதன் வரும்போது 80% நல்ல பலனும், அதாவது புதன் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திர அதிபதி, 80% நல்ல பலனும், ஒரு 20% அசுவ பலன் நடக்கும். ஆனால் அந்த 80% நல்ல பலன் இருக்கிறதுனால அந்த அசுவ பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிற வேணாம். அதே மாதிரி மிதுனத்தில், அதாவது ஆனி மாதத்தில் புதன் வரக்கூடிய காலத்தில் 100% ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதன் இப்போ இந்த காலகட்டங்களில் கோச்சாரப்படி புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கார், வக்கரமாக இருக்கார். அதே புதன் ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தோம்னா ஆனி மாதத்துக்கு வந்துடுவார். அந்த மாதங்களில் வரும்போது அப்போ 2 வருஷம்ல சனி பயிற்சி. இந்த 2 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தடையும் வரும்போது அந்த மிதுனத்தில் எப்போல்லாம் புதன் வராரோ அப்போ பூரா அவங்களுக்கு 100% நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான் ஒரு இடம் போயிட்டு வந்துடுங்க. சனி பயிற்சி முடிஞ்சோடனே போயிட்டு வந்துடுங்க. பெருமாளை வணங்குறது, விநாயகரை வணங்குறது நல்லது. அதே மாதிரி திருப்பதிக்கு ஒரு இடம் போயிட்டு வந்துடுங்க. திருப்பதியை போயிட்டு ஏழுமலையான் பத்மாவதியாரை போய் வணங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய திருப்பமே ஏற்படும். உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 100% நல்ல பலன்களே கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏழை பெண்கள், அதாவது திருமண வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அந்த வீட்டுக்காரங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு திருமணம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வசதியாக இல்லை அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச உதவி, ஏதோ ஒரு உதவி செய்யலாம். ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ ஏதோ ஒன்று பண்ணலாம். ஒரு தங்க பொருளாக எடுத்து கொடுக்குறது, ஒரு தோடு அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும் முடிஞ்சால். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு 10,000-20,000 கூட நீங்கள் கொடுத்து அந்த மாதிரி உதவி பண்ணுங்கள். இல்லை உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கூட நீங்கள் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணீங்க அப்படின்னா அது அவங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஆதரவற்ற பள்ளிகளுக்கு போங்க. ஆதரவற்றோருக்கு படிக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே உள்ள குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் இந்த மாதிரியும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% பலன், நல்ல பலன் கிடைக்கும். இந்த 20% அசுவ பலன் சொன்னதோட விலையே 100% நல்ல பலனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க வளமுடன்.